ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷு ஸ்கிரிபிள்ஸ். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய பூஜா ரூம் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான். அப்படியே என்னோடய பூஜா ரொட்டீனும் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 வீக்ஸாக என்ன ஒரு ரீசன்னே தெரியல, நான் சாமி கும்பிடவே இல்லை. ஸோ பூஜா யூனிட் ஓப்பன் பண்ணியே ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆச்சு. சுத்தமாக பூஜை பண்ணல, எதுவுமே பண்ணல, க்ளீன் பண்ணவும் இல்லை. பூஜை பண்ணால் தானே க்ளீன் பண்ணுறதுக்கு தோணும், அதனால் எதுவுமே பண்ணாமல் தான் விட்டுருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்துட்டு 2 வீக்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவேன், அட்லீஸ்ட் 3 வீக்ஸ் ஒன்ஸாவது க்ளீன் பண்ணிடுவேன். பட் இந்த டைம் 3 to 4 வீக்ஸாக க்ளீனும் பண்ணலை, சாமி கும்பிடவும் இல்லை. பட் என்ன ரீசன்னே தெரியல. ஸோ அட்லாஸ்ட் இப்போ பண்ணிடலாம் இந்த வீக். ஏன்னா எனக்கு சாமி கும்பலன்னா இது மாதிரி ஒரு பேட் வைபாகவே இருக்கும். ஸோ சாமி கும்பல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் வேஸ்ட்டு, அப்புறம் விளக்கில் அந்த அன்னபூர்ணிக்கு வச்சுருந்த ரைஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால எல்லாத்தையுமே தரோவாக மாற்றிடலாம், புதுசே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். விளக்கில் பேலன்ஸ் இருக்கிற எண்ணெய் ரொம்ப டர்ட்டி ஆயிருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் அதையே திருப்பி யூஸ் பண்ணிக்குவேன். பட் க்ளீன் பண்ணவனே அந்த ஆயில் எடுத்துக்க மாட்டேன். ஒரு டைம் விளக்கு பருத்திட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி தான் இந்த விளக்கு கீழே இருக்கிற அரிசி அண்ட் அந்த அன்னபூர்ணிக்கு கீழே இருக்கிற அரிசியெல்லாம் நான் திருப்பி எடுத்து வச்சுட்டு வீட்டில் மாக்கோலம் போடும்போது யூஸ் பண்ணிக்குவேன். அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ இப்படி தான் இருக்குது பூஜா யூனிட்டோட நிலமை. நான் இந்த பூஜா பொருளெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா, புளி, பேக்கிங் சோடா அண்ட் டிஷ்வாஷிங் லிக்விட் தான். அந்த பூஜா திங்ஸ் எல்லாம் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த 3 பொருளையும் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு சோக் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு பெருசாக எஃபர்ட் போடாமல் தேய்ச்சி சுத்தம் பண்ணிடலாம். நான் மோஸ்ட்லி ஓவர் நைட் சோக் பண்ண வச்சுருவேன். நைட்டு நினச்சி வச்சுட்டு காலையில் தேய்ச்சிக்குவேன். எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும், கொஞ்சமாக எஃபர்ட் போட்டால் போதும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்போவே சோக் பண்ணி அப்போவே தேய்க்கும் போது எனக்கு ரொம்ப நான் எஃபர்ட் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முதல் நாள் நைட்டே அந்த மாதிரி எல்லாத்தையும் புளி போட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்த நாள் பீத்தாம்பரி யூஸ் பண்ணி நான் கொஞ்சமாக எஃபர்ட் போட்டு தேய்ச்சா போதும். ஈஸியாக அந்த எல்லா டர்ட்டும் போயிடும். பாத்திரம் என்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்குவேன். கொஞ்சமாக இருக்கிறப்பெல்லாம் நான் அப்பப்போ தேய்ச்சி வச்சுருவேன்.
பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாஷ் பண்ணவனையே வந்துட்டு நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு உடனே ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து அது எல்லாத்தையும் தொடச்சி வச்சுருவேன். ஏன்னா நான் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது வந்து நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தான். ஸோ வந்து அப்படியே விட்டேன்னா சீக்கிரம் வந்து பித்தளை பொருள்லாம் வந்து கருப்பாயிரும். அதனால் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்ல தண்ணியில் நனைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுட்டேன்னா, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி உடனே தொடச்சி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி டாட்டடாக ஒரு பிளாக் டாட் மாதிரி விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி தொடச்சி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு 3 வீக்ஸ் ஆனாலுமே சீக்கிரம் கருப்பாகாது. நீங்கள் எப்படி வாஷ் பண்ணி வச்சிங்களோ அதே மெயின்டைன் ஆகும். ஸோ பூஜா ஐட்டம்ஸோட வேலை முடிஞ்சது. இனி வந்து அதுக்கு பொட்டு வச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த பூஜா யூனிட் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இனி வாஷ் பண்ண தேவையில்லைங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுட்டு பூஜா யூனிட் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ் தான். ஸோ வந்து நான் அந்த அதசிவ் ஹூக் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு இது வரைக்கும் எந்த கீழே விழுகிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. எல்லாமே அந்த மாதிரி தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பூஜா யூனிட்டில். மோஸ்ட்லி இந்த மாதிரி பூஜா யூனிட் வைக்கும் போது அதில் நம்ம வந்துட்டு நெயில் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஆக்சுவலி மரத்தில் வந்து தண்ணி வச்சு துடைக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் ரொம்ப ஆயில் ஸ்டெயின்ஸ் இந்த டைம் இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் சோப் ஆயில் நிறைய தண்ணி வச்சு லைட்டாக துடைச்சிக்கிட்டேன். அப்போ தான் அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் போச்சு. பூஜா யூனிட் க்ளீன் பண்ண அப்புறம் பூஜை படமெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பன்னீர் வச்சு பூஜை படமெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது கூட கொஞ்சம் ஜவ்வாதும் நான் கலந்துக்குவேன். இந்த டைம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். வெறும் பன்னீர் வச்சு மட்டும் எல்லா பூஜை படமும் தொடச்சிக்கிட்டேன். பூஜா யூனிட்டுமே இந்த மாதிரி கொஞ்சம் பன்னீர் வச்சுட்டு தொடச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி துடைக்கும் போது நம்ம பூஜா யூனிட்டை க்ராஸ் பண்ணி போகும்போது வரும்போது அதோட ஸ்மெல்லு, உள்ளே இருக்கிற கற்பூரம் பற்ற வைக்கிற ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து ஒரு டிவைனான ஸ்மெல் வீட்டுக்கு கொடுக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் மோஸ்ட்லி பூஜா யூனிட் ஃபுல்லாகவே பன்னீர் அண்ட் ஜவ்வாது வச்சு தொடச்சிருவேன். இது ஒவ்வொரு டைம் நான் வந்துட்டு பூஜை பண்ணும்போதோ இல்லை சாமி கும்பிடும் போது பண்ண மாட்டேன்.
அந்த 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபுல் க்ளீன் டீப் க்ளீன் பண்ணும்போது மட்டும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்குவேன். இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது, ஒரு 2-3 நாளைக்கு ஆனால் அந்த ஸ்மெல் இருக்கும். நீங்கள் பூஜை பொருளுக்கு பொட்டு வைக்கும் போதுமே அதில் பன்னீர் இந்த மாதிரி ஜவ்வாது கலந்து பொட்டு வச்சிங்கன்னா அதுவுமே அந்த ஒரு டிவைனான ஸ்மெல் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்து அப்படியே எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் பொட்டு வச்சுட்டு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி பூஜா யூனிட் வந்து வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. கல்யாணமாகி வந்த புதுசில் வந்து 5 படம் இருக்கிற அந்த சாமி படமும் ஒரு சின்ன ஷெல்ஃப் மட்டும்தான் வச்சு நான் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பூஜா ரூம் இல்லாட்டி ஒரு சின்ன பூஜா யூனிட் வந்து இருக்கணும் தனியாக வீட்டில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசை. ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டிலெல்லாம் வந்துட்டு ஒரு கிச்சனில் இருக்கிற மேல் ஷெல்ஃபில் வந்துட்டு சாமி படம் வச்சு அதில் தான் விளக்கேற்றி கும்பிட்டுட்ருப்போம். பட் அந்த ஒரு சின்ன பிளேஸையே வந்துட்டு எங்கள் அம்மா வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. எனக்கு அதை பார்த்து இந்த மாதிரி ஒரு பூஜா ரூம் பெருசாக வச்சு அதில் எல்லா ஐட்டம்ஸும் வச்சு அழகாக சாமி கும்பிடணும், நல்லா டெக்கரேட் பண்ணி அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதனால் கல்யாணமாகி வந்ததுமே பிளான் பண்ணது. ஆனால் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனது அதில் எல்லாம் வந்துட்டு என்னால் எதுவுமே வாங்க முடியல, அதை பற்றி யோசிக்கவும் முடியல. விகான் பிறந்து கொஞ்ச நாள் கழித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கேபினெட் வச்சே ஆகணும்னு சொல்லி என் ஹஸ்பண்டை கேட்டு போன நவம்பரில் தான் வச்சோன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னும் 1 இயர் கூட ஆகலை. நான் ஃப்யூச்சரில் வந்து பூஜா ரூம் டூர் அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட்டேன்னா அதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லா பொருளும் எங்கெங்கே வாங்கினேன், இந்த பூஜா யூனிட்டோட ரேட்டு, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணும்போது விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நிலவாசலில் ஏற்றணும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அது முடிச்சோடனே வீட்லேயும் விளக்கேற்றிட்டேன். நடுவில் இந்த பூ வைக்கிறது அதெல்லாம் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், சாரி. இது பேர் வந்து தசாங்கம். இது மோஸ்ட்லி நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது சம் கைண்ட் ஆஃப் ஏதோ சாம்பிராணி பொடி மாதிரி தான், எனக்கு சரியாக தெரியலை. பட் இதில் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதில் வந்து இந்த கோன் மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த பவுடரை ஃபில் பண்ணி நீங்கள் அதில் வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி கோன் மாதிரி நின்றும். அதில் நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா நல்ல ஸ்மெல் கொடுக்கும், சூப்பராக இருக்கும், சாம்பிராணி மாதிரியே. பட் சாம்பிராணி அளவுக்கு நிறைய புகை கொடுக்காது. இது வந்து அந்த ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு ஸ்மெல் கொடுக்கும், சாம்பிராணி விட இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும், புகை இருக்காது. அதனால் வந்து உங்களுக்கு சென்டட் கேண்டில் ஏற்றுன மாதிரி தான் இருக்கும், சாம்பிராணி ஏற்றுன மாதிரி அவ்வளோ புகையாகாது. மோஸ்ட்லி நான் இது தான் ஏற்றிக்குவேன். எப்போவாது செவ்வாய் வெள்ளியில் மட்டும்தான் சாம்பிராணி எல்லாமே ஏற்றுவேன். ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் ஒழுங்காக நிம்மதியாக சாமி கும்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணி வீடே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. எனக்கு விளக்கு ஏற்றலைனாலே என் மைண்டே எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் விளக்கு ஏற்றலைன்னா என்னை சுற்றி எதாவது தப்பாக நடந்தாலுமே எனக்கு அதனால் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு தப்பான தாட் தான், பட் எனக்கு அப்படி தோணும். வீட்டில் வந்து விளக்கு ஏற்றாமல் இருந்தால் ஒரு வாரம் விளக்கு ஏற்றாமல் இருந்தேன்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பே இல்லாத மாதிரி இருக்கும். எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பூஜை முடித்து நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு நான் எதுவும் செய்யலை பெருசாக. வீட்டில் பழம் கூட இல்லை இன்றைக்கி. அதனால் வந்து கல்கண்டு வச்சு சிம்பிளாக நெய்வேத்தியம் படைச்சிட்டேன். ஸோ எல்லாருக்கும் என்னோடய பூஜா யூனிட் அண்ட் பூஜா யூனிட் ஆர்கனைசேஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் வைபோடு என்னோடய வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.